திரு குறளார், உனக்கு எனக்கும் தான் போட்டின்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறதுல இருந்து அங்க மூணாவது ஒரு ஆள் உள்ள வராங்கங்கிறது வெளிப்படுதா? குமரகுரு சொல்றது ஒரு லாஜிக்கான பாயிண்ட். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த போட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான். நீங்க வேணா பிஜேபி இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான், அப்படி அதை போல நானும் களத்திலே இருக்கிறேன் நானும் களத்திலே இருக்கிறேன் என்று இவங்க சொல்லலாம். ஆனால் உண்மையின் நிலவரம் அது கிடையாது. ஸோ அவர்கள் இந்த பக்கத்தில், அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டீங்க என்னன்னா, இன்றைக்கு ஸ்டாலின் கேட்கிறாரு, நீங்கள் நேற்றே நடந்த கூட்டத்தில் கூட பிஜேபி பற்றி எதையும் சொல்லவில்லையே என்று. போட்டியிலே இல்லாதவர்களை நாங்கள் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா அவர்கள் போட்டியிலே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிலே இருக்கிறது. சோ அதை எதிர்த்து தான் நீங்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது தான் எங்களுடைய பொறுப்பு. அவங்க இந்த பிக்சர்லயே இல்லையே, தே ஆர் நாட் அட் ஆல். இந்த நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல், யாரு பிரதமர்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். இது ரொம்ப தப்பிக்கிற உத்தியா? ஒண்ணுமே இல்ல அதனால பேச மாட்டோங்கிற தப்பிக்கிற உத்தியா? இல்ல, தப்பிக்கிற உத்தி இல்லைங்க. போட்டியில் இல்லாதவளை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. இன்றைக்கு பேச வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லி இங்க ஆட்சிக்கு வந்தார்கள், கடந்த 3 ஆண்டுகள் அவர்கள் எதை செய்தார்கள். இன்னைக்கு பேசுறாங்க சகோதரி, அதாவது சித்தாந்த ரீதியாக பாசிசமாக எல்லாம் பேசுறீங்களா, அந்த பாசிஸ்டோட கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சியிலேயே இருந்தவர்கள். நீங்க என்ன பண்ணீங்க? அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க இல்லையா, நாங்க ஒரே வருஷத்துல தூக்கி எறிஞ்சோம். எங்க தூக்கி எறிஞ்சீங்க? நாங்க கூட்டணியில இல்லையா, நாங்க அந்த ஆட்சியில இல்ல. நீங்க பதவியிலேயே இருந்தீங்க, நீங்க அமைச்சராக இருந்தீங்க. அன்றைக்கு உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்க வாஜ்பாயோட அரசு அவங்களுடைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்து ஏறக்குறைய 5 வருடம் இருந்தீங்க. அப்பொழுது உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்க இதே இன்றைக்கு பேசுகிறாரு, எங்களுக்கு இந்த வகையெல்லாம் நீங்கள் கொடுக்கவில்லை என்று அன்றைக்கு நீங்க நினைத்திருந்தா என்னைக்கு அன்னைக்கு கச்சத்தீவம் மீட்டு இருக்கலாம். இல்ல அது வேற சப்ஜெக்ட் இல்லங்க. நான் வேட்பாளர் பட்டியலுக்கு வரேன். ஒண்ணு இல்ல சார், நான் கேட்கிறேன், ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க வேட்பாளர் பட்டியலை கூட எடுங்க, அதுல கூட அதிமுகவின் வியூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. இப்ப பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வந்து ஓரளவு இம்ப்ரெஸ்ஸா இருக்கு, அதிமுக வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ்டா ஒரு பரிச்சயமான ஒரு வேட்பாளரை இறக்கல. இதுவே வந்து பாஜக உடனான ஒரு மறைமுக கூட்டணியின் வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. அது உங்களுடைய கூற்றுங்க, என்னோட கூற்று இல்லங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அது உங்களுக்கு தெரியாம இல்ல. உங்களுடைய கூற்று என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே, நீங்க ஒண்ணு இல்ல, புரட்சி தலைவர் இந்த கட்சியை ஆரம்பித்த காலத்திலிருந்து சாதாரண சோடா கடை வைத்திருக்கிறவர் எம்எல்ஏ கிருஷ்ணா, நீங்க விழுப்புரத்துல எடுத்து போய் பாருங்க, சாதாரண டீ கடை வைத்தவர் எம்எல்ஏ, அன்னைக்கு அடையாளமே தெரியல. அன்றைக்கு இதே தான் சொன்னார்கள். நான் இன்னொன்னு கேக்குறேன், ஒண்ணு இல்ல திருக்குறளார், எனக்கு புரியுது. இல்ல கேளுங்க, செல்வி ஜெயலலிதாவின் பாணின்னு சொல்றீங்க, இதை கேளுங்க, சொல்லுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. இதே போல இன்றைக்கு ஒன்று கிளைக்கழக செயலாளராக இருந்தவர் தான் இன்றைக்கு பொதுச் செயலாளர். இன்றைக்கு சாதாரண பதவியில இருக்கிறவர்கள், சாதாரண கட்சியில இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே கழகம், ஒரே கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் கேட்கிறேன், நாங்கள் வாய்ப்புகளை நீங்க செல்வி ஜெயலலிதா பாணிங்கிறீங்க. ஒண்ணு இல்ல, 2021 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் உங்களுக்கு நினைவு இருக்கா? எனக்கு இருக்கு. அப்ப இருந்த எம்எல்ஏஸ்ல பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏஸ்க்கு நீங்க மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தீங்க. அப்ப எங்க செல்வி ஜெயலலிதா பாணி போச்சு? அப்ப எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாணி போச்சு? இப்பொழுதும் கொடுத்திருக்காங்க. ஜெயவர்தனுக்கு கொடுத்திருக்கோம். அப்புறம் அதே போல ஏற்கனவே இருந்த எம்பிகள் சில பேருக்கு யாருக்கு கொடுத்திருக்கீங்க சொல்லுங்க. அவருடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். நீங்க இதுல போய் பாத்துங்க, கிருஷ்ணகிரியில போய் பாருங்க. இன்னைக்கு சிங்கை ராமச்சந்திரன் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு, இங்க பூவை ஞானத்தினுடைய பையன் நின்னுக்கிறாரு. சோ ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் எம்பிகள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய மகன்களுக்கு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம் வாய்ப்பு. அவர்களும் கட்சியிலே பணியாற்றி இருந்தால். அதனால நீங்க என்னன்னா, கட்சியில இருக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் நாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறுநில மன்னர், ஒவ்வொரு மாவட்டத்துல நீங்க வேலூர் என்று எடுத்துக்கொண்டால் அங்க துரைமுருகனை மீறி எதுவுமே செய்ய முடியாது. இங்க நீங்க திருச்சி என்று எடுத்துக்கொண்டால் அங்க நேருவை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஒரே கேள்விதான் சார் கேக்குறேன். ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. இப்ப பாஜக ஒண்ணு இல்ல, இப்ப திமுக இல்ல சார், எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரியுது. ஒண்ணு இல்ல, இருங்க வரேன். இப்ப திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாங்க, அதுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியலா பாஜக வேட்பாளர் பட்டியல் ஓரளவு இருக்கு. அதிமுக அப்படியான ஒரு ஈர்ப்புத்தன்மை இல்லன்னு சொல்றதுல நீங்க உடன்பாடு இல்ல? நிச்சயமா கட்சிக்கு தெரியுங்க, கழகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். என்னன்னா உங்க கட்சியில உங்களுக்கு இருக்கிற குறுநில மன்னர்களுக்கு மட்டுமே, அவருடைய சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமை எங்க கிடையாது. சாதாரண தொண்டனும் நீங்க தேர்தலில் நிக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவாங்க. மினிமம் காமன் புரோகிராமோட தான் நாங்க வாஜ்பாய்
பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டோம் என்று இந்துத்துவா கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னவர்கள் அங்கு கோத்ரா இன்சிடென்ட்ல என்ன நடக்கிற பொழுது கலைஞருடைய அறிக்கை என்ன தெரியுங்களா? இதற்கு எப்படி அவர் பொறுப்பாவாரு? இட் இஸ் தி கவர்மெண்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் என்று சொன்னார். அதுதான் சிபிஎம் என்ன சொன்னார்னா, ஒரு அரசை, மோடியினுடைய அரசை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் கலைஞர், அதனால அவரோடு எப்படி நாங்கள் கூட்டு வைக்க முடியும் என்று அடுத்த இந்த மக்கள் நல கூட்டணி வைக்கும்பொழுது அவர் சொன்னார்கள். அதனால நீங்க உங்களுக்கு தேவையான பொழுது நீங்க மினிமம் காமன் ப்ரோக்ராம் எடுத்துக்குவீங்க. ஏன்னா நீ அதை உங்களுடைய இதை அனுபவிக்கணுமே. நீ உண்மையிலே தமிழர்களையும் தமிழர்கள் மீது பற்றும் வைத்திருந்தால்னா நீங்க அங்க பதவியில் இருக்கும் பொழுது, என்ன வாஜ்பாயோட 5 வருஷம் இருந்தீங்க, அதற்கு பிறகு காங்கிரஸ்ல ஒரு 5 வருஷம் இருந்தீங்க, 10 வருடத்துல நீங்க முக்கியமான பிரச்சனைகள்ல என்ன நீங்க தீர்வு கண்டீங்க? நீ காவிரி பிரச்சனைகளை தீர்வு கண்டீங்களா? கச்சத்தீவு பிரச்சனைகளை தீர்வு கண்டீங்களா? நீங்க டெல்டா மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட அதிமுக தீர்வு கண்டீங்களா? அல்லது நீங்க கல்வி கொள்கையில் நீங்க தீர்வு கண்டீங்களா? அதிமுக எப்படி நாங்க ஆட்சியிலே இல்ல, நாங்க வெளியில இருந்து ஆட்சி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோமே தவிர ஆட்சியிலே இல்ல. நீங்க அதுல இருந்து கொண்ட ஒண்ணும் இல்ல. கலைஞர் இன்னைக்கு என்ன சொன்னாரு? நாங்க எங்களை நாங்க பாசிசத்துக்கு நாங்கள் எதிர்க்கிறோம், சித்தாந்த ரீதியாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிற நீங்க வால்மார்ட்டுக்கு பெருந்தன ஃபாரின் ஹோல்சேல் இவங்களுக்கு சில்லறை கடை வர்த்தகம் ஆரம்பிக்க கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது நான் இதை எதிர்ப்பேன் என்று இங்கு சொல்லிவிட்டு நீங்க அங்க போய் கையெழுத்து போட்டு வந்தீங்கல்ல. சரி, இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல திருக்குறளார், ஒண்ணு இல்ல நீங்க சரி ஒண்ணு இல்ல இருங்க நீங்க முதல் சுற்றும் சரி இப்பயும் சரி நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்கள அட்டாக் பண்றீங்க, ஒரு வார்த்தை கூட ஏன் பிஜேபியை திட்ட முடியல? அவங்களும் போட்டியாளர் தான். உங்களுக்கு ஒரே வார்த்தை அதுதான் நான் சொல்லிட்டேன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா இங்க போட்டியில இல்ல. அதான் நான் சொன்னேன் போட்டியில இல்லன்னா இல்லைங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாரதிய ஜனதாவை சொல்லி சொல்லி நீங்க ஏமாற்ற பார்க்கிறீர்கள். அவர்கள் உங்கள்கிட்ட இல்ல. they are not at all in the இல்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. 2000 இருங்க குறளார், நான் டவுட்ல கேக்குறேன். இருங்க குறளார், நீங்க அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணது பார்த்தா உங்களுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு கள்ள கூட்டணி இருக்கிறது தான் எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேக்குறேன். ஒண்ணு இல்ல இருங்க குறளார், நான் கேக்குறேன். இருங்க குறளார், இருங்க நான் கேக்குறேன். 2024 அவங்க ஒண்ணும் இல்ல. அப்ப 2019 எவ்வளவு இருந்திருப்பாங்க? ஏன் கூட்டணி வச்சீங்க? நான் சொல்றேன் 2021 ஒண்ணுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் கூட்டணி வச்சீங்க? நீ நேஷனல் லெவல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவங்களோட அலையன்ஸ் வச்சிருந்தது, அவங்களோட வெளியே வந்து விட்டார்கள். காங்கிரஸை எதிர்ப்பதற்காக நாங்க வச்சோம். நாங்க சொன்ன சில கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று வைத்தோம். இன்றைக்கு அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று விலகி வந்து விட்டோம். எப்ப தெரியுது உங்களுக்கு? சிஏஏ ஓட்டு போட்டு 1 வருஷம் கழிச்சு தெரியுதா? 2 வருஷம் கழிச்சு தெரியுதா? விலகி வந்து விட்டாங்க. சிஏஏ எங்களுக்கு ஓட்டு போட்டது மன்னிப்பு கேக்குறாங்க. இவங்க எதுக்கு நீங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்தீங்க? எதுக்கு கூட்டணியை விட்டு வெளியே வந்தீங்க? சிஏஏக்காகவா? சிஏஏ சொல்றீங்கல்ல, சிஏஏ இவங்க சொல்றாங்கல்ல மினிமம் காமன் ப்ரோகிராம் இந்துத்துவாக்கு எதிர்ப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். அதே சிஏஏல சிஏஏ திரும்ப வாங்கிட்டாங்களா? ஆமா, அதே மாதிரியான சிஏஏ வாங்கலையா அவங்க? நாங்க சட்டசபையிலேயே அதை நாங்க சொல்லி இருக்கிறோங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னோம்னா, இந்த சிஏஏ தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்காது, நிச்சயமாக பாதிப்பில்லைன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. இருக்காது என்கிற காரணத்தினால 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன அறிக்கை வருது? 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன அறிக்கை வந்தது? ஆதரித்தோம். அதனால நம்முடைய முதல்வர் சொன்னார் நீலி கண்ணீர் வடிக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் அசாம்ல மட்டும் தான் அது கொடுக்கப்படும், மற்ற மாநிலங்களுக்கு அது பாதிப்பு இருக்காது என்று சொன்னதனால தான் நாங்க அதை ஏற்றுக்கொண்டோம். அது நாங்க தெரியான விளக்கத்துக்கு கொடுத்திருக்கோம். நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, அதுதான் இப்ப செங்கலை சொல்றாரு ஸ்டாலின். செங்கலை அதனாலதான் என்னுடைய மகன் செங்கலை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போனான் என்று சொல்கிறாரு. நான் கேட்கிறேன், அதுதான் இவர் எடப்பாடியும் கேட்கிறார். உண்மையிலேயே உங்களுக்கு எய்ம்ஸ் இங்க வர வேண்டும் என்ற அக்கறை இருந்திருந்தா அந்த செங்கலை எடுத்துக்கிட்டு 3 தடவை போய் மோடியை பாக்குறீங்களா? அங்க போய் அவர்கிட்ட காமிக்க வேண்டியதுதானே? நீ அங்க பாராளுமன்றத்தில் 39 எம்பிகள் வச்சிருந்தீங்களா? அதை கொண்டு போய் காமிக்க வேண்டியதுதானே? அப்பொழுது நீங்க மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். உங்களுடைய கொள்கையே என்னன்னா, தமிழக மக்களை ஏமாற்றி அவர்களோட ஓட்டு வாங்கலாம் என்று பார்க்கலே தவிர உங்களுடைய கொள்கை தமிழர்களுக்காக கிடையாது, தமிழ் மக்களுக்காக கிடையாது என்பதுதான். சரி, நிறைவா சில வார்த்தைகள் மட்டும். சில வார்த்தைகள் தான். அந்த எய்ம்ஸுக்கு நீங்க எல்லாரும் போகணும் அப்படிங்கிறீங்க. வெள்ளத்துக்காக கடிதம் எழுதினார் நம்முடைய முதல்வர். எம்பிஸ் எல்லாம் போய் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அங்கேருந்து 2 அமைச்சர்கள் வேற வந்து பார்த்தாங்க. குழுக்கள் வந்து பார்த்து தமிழ்நாடு அரசு மிகச்சிறப்பாக கையாண்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் நிதி வரல இல்ல. அப்ப அதைத்தான் நம்ம சொல்றோம். நிதியும் நீதியும் ஒன்றிய அரசிடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்க தலைவர் என்ன சொன்னாருன்னா, கடிதம்
எழுதினால் போதுமா? சரி, கடிதங்களை நன்றி, நன்றி. எழுதினால் திரு மணி. வந்து விடுமா? திரு நீங்க கேட்டீங்கல்ல? சரி, அப்ப திரு மணி, நீங்க என்ன நிறைவு கருத்து. பண்றீங்க? சரி, ஓகே. ஒரு கட்டத்திலையும் இவங்க மத்தியில வந்து 400 சீட்டு வருவோம்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை எப்படி உருவாக்கினார்களோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறது. அது தோத்து போகும்.